பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இந்த ஜெபம் போதும் முடியாததும் நடக்கும். ஆச்சரியமானவர்களை, வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் எப்படியாவது முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருப்போம். அந்த காரியங்கள் முடியாம அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்மளும் இனி இந்த காரியம் நடக்காது, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணியாச்சுல்ல, இனி இந்த காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அதுக்குள்ள ட்ரை பண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நீ முடியாது அப்படின்னு சொல்லி நினைத்த காரியம் வர முடியும், நடக்கும் அப்படின்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் முடியல அப்படின்னா, மனசுக்குள்ள எதிர்பார்த்து காத்திருந்த காரியம் முடியாம இருக்கும் போது ஒரு சோர்வு, ஒரு கவலை, ஒரு வேதனை இருந்துட்டுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கற்பத்தின் கனி வேணும் அப்படின்னு சொல்லி நாட்கள் கணக்கா காத்திருந்து அந்த கற்பம் நமக்கு கிடைக்காம இருக்கும் பட்சத்துல, இத்தனை வருஷம் ஆகியும் முடியாம இருக்கு அப்படின்னு சொல்லி கவலையோடு கூட நீங்க அந்த கற்பத்தின் கனிக்காக காத்துட்டு இருக்கலாம். திருமண காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வருஷக்கணக்கா காத்திருந்து அதுவும் நடக்காம இருக்கும் போது மனசளவுல சோர்ந்து போய் கூட இருக்கலாம். நல்ல ஒரு ஒர்க் வேணும், வேலை வேணும், அது நிரந்தரமா எனக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேலைக்காக கூட காத்து கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த காரியங்கள் வருஷக்கணக்காம நடக்காம இருக்கும் போது இது முடியாதோ அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் வர நீங்க காத்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச காரியம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா விசுவாசம் வேணுங்க. ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்துல பிரேயர் பண்ணா மட்டும் போகாது. நமக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வேணும். இப்படி விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருக்கும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்ச காரியங்கள் நிச்சயமா நடக்கும். நிறைய பேர் பாருங்க, ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு ஓடி ஜெபிப்பாங்க, முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாங்க, உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க. ஆனா அந்த காரியங்கள் நடக்காம இருக்கும். பக்கத்துல இவங்க பார்த்து ஆண்டவர் ஓடுறாங்க, இவங்களுக்கு ஏன் இந்த காரியம் நடக்கல அப்படின்னு சொல்லி ஏளனமா கூட பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க விசுவாசிச்சா, நீங்க ஆண்டவர் சமூகத்துல என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சா, முடியாது, மனிதர்கள் முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட்ட காரியங்கள் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால நிச்சயமா முடிக்க முடியும். அவர் வல்லமையுள்ள தேவன். இப்ப பாருங்க, பைபிள்ல அழகா நிகழ்வுகள் இருக்கு. குருடனான ஒருவரை, குருடன் கண் பார்வை இல்லாத ஒரு நபரை ஆண்டவர் கண் பார்வை அடைய செய்றாரு. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. அவர் சொல்றாரு, நீ கண் பார்வை அடைவாய் அப்படின்னு சொல்லி உடனே அந்த கண் பார்வை அவருக்கு வருது. அதே போல கற்பத்தின் கனிக்காக அண்ணாள் கண்ணீர் விட்டு ஆண்டவர் சமூகத்துல அழுறார். அண்ணாளின் கண்ணீரை கண்ட ஆண்டவர் அண்ணாளுக்கு கற்பத்தின் கனியை என்ன செய்றாரு, கொடுக்கிறாரு. அதே போல பேதுருவ சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. அந்த பேதுருக்காக சபையை எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறாங்க. தேவதூதர் சிறைச்சாலை கதவை திறக்க வைக்கிறாரு. பாருங்க, அதே போல தானியேல் சிங்க கபிக்குள்ள அடைக்கப்படுறாரு, ஜெபம் பண்றாரு. ஆனா தானியேல் அந்த சிங்க எதுவுமே பண்ணல. அப்படி ஆண்டவர் நினைச்சாருன்னா வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும். அவருக்கு தேவை ஒரு விசுவாசம். நீங்க விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில
நிச்சயமா நீங்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்ச காரியத்தை நடத்தி வைக்க வல்லவரா இருக்கிறார், நடத்தி வைப்பார். இப்போ நம்ம பைபிள்ல மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது தேவனாலே எல்லாம் கூடும். ஆமீன், ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல மனிதனான சில பேர் நம்ம கிட்ட நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கூட தருவாங்க. ஆனா அந்த வாக்கை நிறைவேற்ற சில நபர் மறந்தவங்களா, சில சூழ்நிலைகள் செய்ய விடாதபடிக்கு வரும்போது மனிதன் தந்த வாக்கு நிறைவேறாமல் மாறுவதுண்டு. ஆனா ஆண்டவர் வாக்கு தந்தாரு, ஒரு வாக்கு தத்துவமா ஒரு வாக்கு தந்தாருன்னா அந்த வாக்கு நிச்சயமா நிறைவேறும். தேவனால எல்லாமே கூடும். ஆமீன், ஹல்லேலூயா. அதே போல மார்க்கு 11வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது எதையெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படி நம்ம விசுவாசம் கலந்த நம்பிக்கையோட இருக்கும்போது அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையிட்டையும் சொல்றாரு. நம்ம விசுவாசத்தோட கேட்கும் போது ஆண்டவர் அங்க கிரியை பண்ணுவாரு. அதே போல எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது மனிதனை நோக்கி கூப்பிடுறோமா, எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறோமா? அப்படி இல்லாம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அப்பந்தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம அறியாததும் நம்ம எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வாரு. வாழ்க்கையில மனிதனை நம்புறதுக்கு பதிலா ஆண்டவரை நம்பி பாருங்க, நம்ம வாழ்க்கையில பல அற்புதங்களை ஆண்டவர் செய்வாரு. அதனால கலங்காதீங்க. இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைச்ச காரியத்தை முடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்ன காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து வேதனையோட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேணும் என்று ஜெபிக்கிறப்பா. என்ன காரியம் நடக்காது அப்படின்னு சொன்னாங்களோ நினைச்சாங்களோ அந்த காரியத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்ச காரியத்தை நீங்க முடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமீன், ஆமீன்.